அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். சார் புசியானந்த் சார், உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? தமிழ் வரலன்னா வர மொழிய பேசிட்டு மேடையை விட்டு கிளம்புங்க சார். தளபதி அவர்களின் தளபதி நீங்க 8 கிலோமீட்டர்ல 80 கிலோமீட்டர் இந்த அநீதிக்கு துணை போகும். தமிழ கொலை பண்ணாதீங்க சார், தயவு செஞ்சு. சாவு அடிக்கிறாங்களே நீங்க. தளபதியின் தளமதியா, மாநாடு இல்ல மாடு நாடா, 8 பேர் இல்ல 80 பேரா, இந்த எம்பளத்தி கும்பளத்தி கதையை நீங்க என்னைக்கு சார் விடுவீங்க? ஏண்டாயி இந்த ஆளுகிட்டயா சொல்ற? இவங்க வாயில வசம்ப வச்சு தேய்ச்சாலும் வார்த்தை ஒழுங்கா வராத. தமிழ பேச சொன்னா தமிழ அவ்வளவு கொலை பண்ணி வச்சிருக்கீங்க மேடையில. அதுவும் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வைக்கும் கோரிக்கைகளை 2026 தளபதி அவர்களின் தளபதி தளபதி தளபதி. நீங்க என்ன தைரியத்துல தமிழை காப்பாத்துவேன், தமிழ் மக்களை காப்பாத்துவேன், தமிழ்நாட்டை காப்பாத்துவேன், உங்ககிட்ட இருந்து நாங்கெல்லாம் முதல்ல தமிழ் மொழியை காப்பாத்தணுங்க. இந்த லூசு போயிட்டு இருந்து இந்த கடியாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க போங்க. இதுல வாக்குச்சாவடி முன்னாடி தமிழ்நாடு தான் டிவிகேயா, டிவிகே தான் தமிழ்நாடா? தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா இல்ல தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி இருக்கணும். திரண்டு வந்துடணுமா எல்லாரும் தமிழ்நாடே வாக்குச்சாவடிக்கு, டிவிகேக்கு ஓட்டு போட? எதுக்குங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். நீங்க தமிழ்நாட்டெல்லாம் காப்பாத்த வேண்டாம் சார். இந்த எம்பளத்தி கிம்பளத்தின்லாம் பேசி தமிழை மட்டும் சாகடிக்காம இருந்தா போதும். இந்த உலகத்தில் முதல்ல வந்த முதல் ஹிஸ்டரி நம்மள் தான். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் தமிழ். தெய்வத்தால் ஆகாது நீனும் முயற்சிதான் மெய் வருத்த கூலி தரும். அடுத்தவங்க சொன்ன தத்துவத்தில நீ ஏன்டா சொல்ற? பொதுக்குழு முடிஞ்ச உடனே நான் பேசி முடிச்ச உடனே கடந்த ஒரு வாரமா கதறிட்டு இருக்காங்க திமுக. ஆதவர்ஜுனா ஆதவர்ஜுனா ஆதவர்ஜுனா. அது என்னமோ மெய்யால இருக்கிறானுங்க, உன்னை கலாய்க்கிட்டே நெட்ல இருக்கிறானுங்க. அதாவது அண்ணன் நான் ஒன்னு சொல்லிட்டு இருந்தேன். இவர் சொல்றாராம் வெக்கங்கட்ட பிள்ளைகளா. இனிமேட்டு அடிக்கடி சென்னையில ஒரு கூட்டம் போடுங்க. இதுவரைக்கும் உடைச்சல பத்தாதா? எஸ்ஐஆருக்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக போராட்டமானது நடைபெற்றது. ஏற்கனவே கடந்த முறை இதே போன்று போராட்டம் அறிவிப்பின் போதும் அங்க இருக்கக்கூடிய பேரிகார்டுகள் சென்ட்ரல் மீடியா எல்லாம் உடைத்திருந்த நிலையில அதே ஒரு சூழல் நேற்றைய தினமும் நடந்திருக்கிறது. பர்னிச்சர் மேல கை வச்ச முதல் டெட் பாடி நீதான்டா. என்னெல்லாம் பேசினாங்களோ நம்ம அக்காக்கள் வந்து பேசினாங்க பாருங்க, பேச்சு அப்படியே காதுல அப்படியே வருது. எஸ்ஐஆர் காப்பி என்றது என்னன்னா ஷிஃப்டட் டெத் இதெல்லாம் இது பண்றாங்க, கலெக்ட் பண்றாங்க. இது எனக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டுச்சு. இப்படி சொல்றாங்களே, அது என்ன சொல்லாது நம்ம ஷிஃப்டட் டெத் அத தலைவர் சொல்லுவாங்க, கேட்டு கட் பண்ணி அச்சு நம்ம அக்காக்கள் வந்து பேசினாங்க பாருங்க, பேச்சு. அதாவது நம்ம எஸ்ஐஆருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றோம். என்ன பிரச்சனை முதல்வர் சார்? என்ன பிரச்சனை? காலங்காத்தால ஸ்டேஜை கலைக்க சொன்னாங்க. ஏன் அப்ப நாங்க உங்க ஒன்றிய அரசு எதுக்க கூடாதா? உங்க மறைமுக கூட்டணிக்காக ஒர்க் பண்ணிட்டீங்களா நீங்க? எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். தப்பாக்குதுண்ணா. ஏன் அப்ப நாங்க உங்க ஒன்றிய அரசு எதுக்க கூடாதா? உங்க மறைமுக கூட்டணிக்காக ஒர்க் பண்ணிட்டீங்களா நீங்க? அதனால மை டியர் வர்ச்சுவல் வாரியர்ஸ், இது எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகணும். எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகணும். அப்புறம் என்ன எதிர்ப்பு? இதுல என்ன எதிர்ப்பு இருக்கு? எஸ்ஐஆருக்கு என்னத்தை எதிர்க்கிறீங்க நீங்க? எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும். திருட்டடி என்ன பேசி வச்சிருக்கீங்க? அதையும் மீறி உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கலன்னா இருக்கவே இருக்கும் ஆன்லைன். ஃபார்ம் கொடுங்கங்கறீங்க, கொடுக்காதீங்கறீங்க, அப்புறம் ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணுங்கங்கறீங்க. என்ன நீ ஒரு தற்குறியா? அப்படிதான் சொல்றதாயா உண்மை? முக்கியமா நேற்று தலைவர் கிட்டத்தட்ட ஒரு 9 நிமிடம் ஒரு காணொலி கொடுத்தார். கிட்டத்தட்ட நேத்து மட்டும் 3 கோடி பேரை ரீச் பண்ணிருக்கு. இதுதான் எங்கள் தலைவர். என்னடா ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். நேத்து அவர் ஒரே ஒரு 10 நிமிட வீடியோ ஒரு பேராசிரியரை போல எளிமையாக பாமரருக்கும் புரியும்படி அவர் போட்ட காணொலியால தான் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, தேர்தல் ஆணையமே சர்வர் கிராஷ்ன்றாங்க. இந்தியா முழுக்கவே தலைவர் இந்த விஷயத்தை தொட்டு காணொலி விட்ட பிறகுதான் இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா பேசுவோம், நாங்க படிச்சு உள்போமா. ஒரே ஒரு உறுதிமொழி தலைவர் கொடுக்கிறாரு,
தமிழ்நாட்டில் ஒரே ஒரு வாக்காளர்களுக்கு அநியாயம் ஏற்பட்டால் தலைவர் மிகப்பெரிய அளவில் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று வாதிடுவார். அவன மகனா நாய் அவன் நாய். 41 குடும்பம் செத்து 41 குடும்பமும் அழுதுகிட்டு இருக்கு. அன்னைக்கு அந்த மக்களை விட்டு போட்டு தனி விமானத்துல பிடிச்சு ஓடி போன ஒரு கோலை, ஒரு மாசமும் செல்போனை அணைச்சு வச்ச ஒரு கோலை விஜய் அன்னைக்கு என்ன செய்யுதுன்னே தெரியாம ஓடி போன ஒரு கோலை. போட்ட என்னது போடா போட்ட. ஒரே ஒரு வாக்காளர்களுக்கு அநியாயம் ஏற்பட்டால் தலைவர் மிகப்பெரிய அளவில் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று வாதிடுவார். பாட்டுக்கு வேணா நல்லா இருக்கும், உங்க விஜய் உயிரென வரேன்னு சொல்லுவாங்க. ஆனா உயிரே போனாலும் வரமாட்டார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிதர்சன உண்மையா இருக்கு. இந்த பிஎல்ஓவை திமுக கிளைக்கழகமும் ஒன்றியும் கைப்பற்றி இருக்கு. அவங்க தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாது, இதை முடிவு பண்றது இன்னைக்கு திமுக. குனிஞ்சு கவட்ட கீழே பாருடா டுமுக்கு. கவட்டுக்கு கீழையா? அங்க என்ன இருக்கு? தாவேக்க தொண்டர்களுக்கு அந்த படிவமே வழங்குறது இல்லையா, இந்த சார் படிவம் இல்லையா, அவங்களுக்கு மட்டும் வழங்குறது. இப்ப நீ தான் ஒரு பூத் லெவல் ஆபீசர், வாத்தியாரா இருக்குன்னு வச்சுக்க, போற வீட்டுல 5 ஓட்டு இருக்கு, அதுல தாவேக்க தொண்டர்ன்றது எப்படி கண்டுபிடிப்ப? இன்ஸ்டா ஐடி வாங்கி விஜய் ஃபாலோ பண்ணி இதெல்லாம் வேலையா பூத் லெவல் ஆபீசருக்கு? உனக்கு ஃபார்ம் இல்லப்பா, 4 ஃபார்ம் தான். இது முடியுமா? இதுக்கு மேல விளக்கமா சொல்றதுக்கு உலகத்திலே ஆள் கிடையாரா? இன்னைக்கு ஒட்டுமொத்த ஓட்டையுமே திமுகவோட ஓட்டு, திமுகவோட அனுதாபிகள் மட்டும்தான் இன்னைக்கு அப்ளிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. பைத்தியம், இனிமே சொல்ல மாட்டேன், அடிப்பேன். நம்ம கூடிய சீக்கிரத்துல பொதுச்செயலாளருக்கு அனௌன்ஸ் பண்ணுவார், நம்மளும் வீடு வீடாக நாம் செல்ல வேண்டும். ஒவ்வொருவராக இளைஞர்கள், ஜென்சி, இங்க இருக்கக்கூடிய மக்கள்கள், இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் நம்ம ஒவ்வொருத்தரா வீட்டுக்கு போய் ஆகணும். அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. ஆதவ அர்ஜுனா அவர்களோட மாமனார் மார்டின் அவர்கள் மட்டும் பெட்டிங் அண்ட் லாட்டரி கம்பெனி நடத்தல. அவர்களோட வைஃப் டைசி ஆதவ அர்ஜுனா அவர்களும் பெட்டிங் அண்ட் லாட்டரி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் போன செப்டம்பர் 23, 2024. அதுவும் தமிழ்நாட்டுல கிடையாது, வெஸ்ட் பெங்கால்ல. அந்த கம்பெனி பேர் பாத்தீங்கன்னா வின்ஃபினிட்டி கேமிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. 1 லட்சம் ஷேர் கேபிட்டல் வச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு 2 பேர் டைரக்டர்ஸ், டைசி ஆதவ அர்ஜுனா அவர்களும் நீட்டி பவினா வாசுதேவன் அவர்களும். இந்த மாதிரி பெட்டிங், லாட்டரி, கேம்பிளிங்லாம் நல்ல விஷயம் கிடையாது. இதை தமிழ்நாட்டுல பேன் பண்ணாங்க. அதனாலதான் டைசி ஆதவ அர்ஜுனா அவர்கள் வெஸ்ட் பெங்கால் ஓபன் பண்ணிருக்காங்களோ. இந்த விஷயம் தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷனோட பொதுச் செயலாளரான ஆதவ அர்ஜுனா அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஒருவேளை கேம்பிளிங்கையும் பெட்டிங்கையும் ஒலிம்பிக்ல சேர்க்க போறாங்களோ? இது எதையுமே நாங்களா சொல்லல, நீங்களே செக் பண்ணி பாருங்க. நல்லத போதிக்கன்னு நினைக்கிறவங்க முதல்ல நல்லவங்களா இருக்கணும். இந்தியாவோட சீஃப் மினிஸ்டர் நம்ம இந்தியாவோட முதலமைச்சர் யாரு? மு.க. ஸ்டாலின் இல்ல விஜய் தளபதி.